அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறால் பிரியாணி. ஆமாங்க, செம்ம குளிர். இனி டிசம்பர் மாதம் வேற வரப்போகுது. பயங்கர குளிராக இருக்கும். இந்த குளிருக்கு இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், அதுவும் சூடாக சூப்பராக சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு டக்குன்னு ஓகே இறால் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த இறால் பிரியாணியில் நிறைய வகைகள் இருக்குது. தேங்காய் பூலாம் சேர்த்து அரைச்சி சேர்ப்போம். அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சிம்பிளாக செய்கிறத பார்ப்போம். இப்போ நான் 1 கிலோ இறால் எடுத்து இந்த மாதிரி மேல் பகுதிகளை கட் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இவரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இறால் எப்போவுமே கழுவும் போது உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருங்க. அப்போ தான் அதோட அந்த ஒரு சின்ன ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேருங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. இது உருகட்டும். அது கூடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டையை 2 உடைச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம 3 கராம்பு, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பை 2 3 உடைச்சி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிங்க. சோம்பை நல்லா கையில் மசிச்சு சேருங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம். இந்த மிளகெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சிவப்பு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். மெயினாக நம்ம பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதும் பூண்டை சேருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பஜ்ஜி மிளகாய் எடுத்து நான் சேர்க்குறேன். இது ஒரு தனி விதமான ஃப்ளேவருங்க. நான் 1 பஜ்ஜி மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கின இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். அது கூடவே நல்ல காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயில் இந்த ஸ்மெல் எல்லாம் வெளியில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எப்போவுமே சொல்லுவேன், நான் பிரியாணி மசாலா அரைச்சி சேர்த்துப்பேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நட்சத்திர சோம்பெல்லாம் சேர்த்தாலும் அரைச்சி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சம அளவு 1/2 கப்பு புதினா தலைனா 1/2 கப்பு கொத்தமல்லி தலைகளை பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு. ஒவ்வொரு பிரியாணியும் நம்ம ரசித்து வித்தியாசமாக செய்யும்போது அந்த ஃபுட்டோட ரிசல்ட் செம்மையாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் தக்காளி 2 தக்காளி, ஓரளவு பெரிய 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். மெயினான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இது தயிர் சேர்க்க போகிறதில்ல. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி நாம் சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கும். ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சு இந்த இறாலை இதோட சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு விஷயம் பிரியாணி செய்யும்போது, அதுவும் இறால் பிரியாணி செய்யும்போது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இறாலை போட்டு நிறைய அவிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸோ தண்ணியோ சேர்க்கக்கூடாது. இறால் இப்படி போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா மேல் அதோட தோள்கள் எல்லாம் கொஞ்சம் சுருங்குற தன்மை வரும்போது நம்ம ரைஸை சேர்த்துக்கணும். ரொம்ப அவிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதாவது ஃப்ளேவர் நல்லதாக இருக்காது, பிரியாணியும் செம்மையாக வராது. பாருங்கள், இதான் மேல் தோள்கள் மட்டும் சுருங்கியிருக்கும், நான் அவிஞ்சே இருக்காது உள்ள. இறாலை நம்ம குழம்புல சேர்க்கும் போது கூட அப்படி தான் நம்ம இந்த பதத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் 4 கப் ரைஸை நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஊரில் 2 விதமான ரைஸ் இருக்குது. இந்தியா கேட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான அந்த தண்ணி விடுவோம். ஆனால் இந்த ரைஸ் ஆகாஷ் ரைஸ். இதுக்கு நான் 4 கப்பு ரைஸ்க்கு 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் அதிக நேரமாக வேகும். ஸோ அதனால தான் இது கரெக்டான மெஷர்மெண்ட் எனக்கு. அதாவது 4 கப் ரைஸ்க்கு நான் 6 கப் தண்ணி சேர்க்குறேன். சுடு தண்ணி. எப்போவுமே ஹாட் வாட்டர் சேர்க்குறது ரொம்ப நல்லது. சாப்பாட்டோட சுவை மென்மேலும் அதிகமாகும். நான் இந்த கப்பில் தாங்க ரைஸ் எடுத்தேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்து தண்ணி சேருங்க. அப்போ ரைஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும்.
மெயினாக நான் எல்லா பிரியாணி செய்யும்போது சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நமக்கு பிரியாணி செய்யும்போது சாதம் முழுமையாக இருந்துச்சுன்னா அது ஒரு தனி அழகு, தனி சுவை. லைட்டாக இப்படி கிண்டி கிளறி விட்டுறலாம். கண்டிப்பாக உப்பு செக் பண்ணுங்கள். இதே இறால்லையே நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய அதாவது நம்ம வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு செய்கிற பிரியாணியும் இருக்குது. நம்ம மெதுவாக செஞ்சு போடலாம் அப்படின்னு நான் என்னோட ஸ்டைல், அதாவது அவசரமாக சீக்கிரமாக செய்யணும், அப்புறம் தோணுது சாப்பிட அப்படின்னும் போது செய்கிற அளவுக்கு அந்த பிரியாணியும் உங்களுக்கு இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் மறுபடி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டைமில் நம்ம இது கூட தயிர் எதுவும் சேர்க்கல, ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ இதோட ஃப்ளேவருக்காக நம்ம பாதி லைம் ஜூஸை நான் நல்லா புழிஞ்சு விடுறேன். இது தம்மில் விட போகிற நேரம். அதாவது ஏன் லைம் ஜூஸ் விடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப முக்கியம் லைம் ஜூஸ். அது மட்டும் இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்த்துருக்குறேங்க. நல்ல வாசனை ஒன்று உங்களுக்கு தரும். எனக்கு செம்மையாக வாசம் இருக்குது. நம்ம ஏன் வந்து லைம் ஜூஸ் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த சாதமும் சூப்பராக இருக்கும். அதே நேரம் இந்த இறாலோட அந்த கொஞ்சம் வாடை, அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மெல் வரும், அது சுத்தமாக வராது. இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படி அங்கே எங்கேயுமே கிளறி இருக்கும் அந்த லைம் ஜூஸ் சேர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம அலுமினியத்தால் நான் தம்மில் போடுறேன். நீங்கள் நல்ல ஒரு கனமான துணியை கூட மேலே விரிச்சிட்டு தம்மில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், செம்மையாகிடுச்சு. 10 நிமிஷம் நம்ம தம்மில் விட்டுருக்கோம். அட்டகாசமாக இருக்குதுங்க. உண்மையாக சொல்லணும்னா நம்ம எவ்வளோ தடவை தான் பிரியாணியை திருப்பி திருப்பி செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பிரியாணி இல்லையா? ஓகே. அதுவும் இப்போ இந்த குளிர் டைமில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலை கிடைக்காது. ஆனால் கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செஞ்சு வாழை இலையில் போட்டு அந்த வாழை இலையில் இந்த பிரியாணியோட சூடு வாழை இலைக்கு போகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரைஸ் பாருங்கள் ஒன்று கூட உடையில, அடி பிடிக்கலை. நம்ம எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் பிரியாணி அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அட்டகாசமாக நான் செஞ்சு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த குளிருக்கு ஜம்முனி இதை சாப்பிட இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது கூட ஒரு சின்ன ரைத்தா, அரை கப் தயிரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அது கூட மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இன்றைக்கி 6 பேருக்கு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஓமம், கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா மசிச்சுட்டு சேருங்க. என்றைக்குமே கடல் சார்ந்த எந்த ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை சிக்கன், மட்டன் சாப்பிடும்போது நமக்கு ஓமம் அதுகள்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பச்சடியில் சூப்பர். இந்த பச்சடி செஞ்சுருக்கேன் முன்னாடியே, பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருக்கிறேன். என்னோடய லிங்க் கீழே இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய், ரைத்தா, கேரட்னு கண்டிப்பாக இதுக்கு அதை டேஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.